Hello guys, welcome back. So Sunday என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா லேஸ் சிக்கன் தான் வந்து நம்ம பண்ண போறோம். நான் வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து 1/4 கிலோ வாங்கி போன் சிக்கனா அப்புறம் வந்து ரெண்டு ப்ளூ கலர் லேஸ். எக்ஸ்கியூஸ் மீ அந்த மைக் விட சாரி கைஸ், அப்பப்ப அந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுவேன். இப்போ திருப்பி மறுபடியும் சொல்லவா இல்லை ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவகிட்ட மைக் இருக்கு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நான் பேசுறது நல்லா தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அம்முஜி, லேஸ் சிக்கன் பண்றதுக்கு இது என்னென்ன தேவைன்னு சொன்னா நல்லா இருக்கும். சிக்கன் தேவை, லேஸ் தேவை, அவ்வளவுதான். மசாலா வீட்டுல இருக்க எல்லாத்தையும் போட வேண்டியதுதான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஆமா, அவ பின்னாடி இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம லேஸ் சிக்கன் ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ணிட்டு நான் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். இப்போ டைம் வந்து ஒரு 6 மணி கிட்ட இருக்கும். நான் இன்னும் சாப்பிடல, வெறும் காலையில் உப்புமா சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். ஆனால் வந்து நான்வெஜ் இல்லாதனாலயான்னு கேட்காதீங்க, நான்வெஜ்லாம் இருக்குது. அது என்னமோ தெரில, எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல. இப்போ இந்த லேஸ் சிக்கனை வச்சு தான் நான் சாப்பாடு சாப்பிட போகிறேன். வாங்க லேஸ் சிக்கன் ரெடி பண்ணுவோம். Okay, what is the process to do the லேஸ் சிக்கன்? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டா, ஒழுங்கா வாஷ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஏதோ பண்ணியிருக்கா. ஓகே, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு டூ? மிளகாத்தூள் போடுங்க. ஆட் மிளகாத்தூள். ஓகே, சினிமேட்டிக் ஷாட்ஸில் எடுக்கலாம். மிளகாத்தூள் போட்டா, ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒண்ணுமே பண்ணுவானா, இது மட்டும் போட்டா போதும். அவ்வளோதான். இப்போ லெமன் கட்டிங் அண்ட் லெமன் புளிஞ்சு ஃபைங்க. யா லெமன் புளிற அளவுக்குலாம் இவளுக்கு சத்து இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், மாற்றி அங்கங்கே ஃபோனை வச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன போட்டிருக்க? மிளகாத்தூள் போட்டிருக்கா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு லெமனை போட்டு புளிஞ்சி இப்போ வந்து உப்பு போட்டிருக்கா தேவையான அளவு. அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? டெல் மீ. மிக்சிங் ஐயடா, நான் செய்தா கை வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் இந்த மாதிரி சிக்கன் மிக்ஸ் பண்ணதே கிடையாது. ஒரு மசாலோட ஏதோ புது மசாலாவை பார்த்துட்டு இருக்கிறா, எடுக்கிறா. என்ன மசாலா? சிக்கன் மசாலா. சிக்கனுக்கு சிக்கன் மசாலா கம்பல்சரியா வேணும். மிக்ஸ் பண்ணிட்டா கை எரியடி. நான் சிக்கன்லாம் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணவே மாட்டேன், இப்போதான் பண்றேன். ஓ, சிக்கன் அந்த தொடர ஃபீலே வேற மாதிரி இருக்கு, கவுச்சியா. ஏன்னா பிரியாணியில சாப்பிட்ருப்போம், ஃப்ரைட் ரைஸ்ல சாப்பிட்ருப்போம், 65ல சாப்பிட்ருப்போம், சில்லி சிக்கன்ல சாப்பிட்ருப்போம், டிராகன் சிக்கன்ல சாப்பிட்ருப்போம். ஆனா இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்கனை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்குது. போதுமா? பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடித்திட்டேன். சிக்கனை போட்டு ஒரு பேரட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேஸை வந்து உடச்சி தூளாக ஆக்க போகிறோம். லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு காற்றை வெளியாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் ஒரு லேஸை போட்டு இப்படி புரிஞ்சிடணும். இப்போ அதே மாதிரி இவர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டா. ஒரு குண்டுல பவுல் மாதிரி ஒரு பாத்திரம் தான் நல்லா இருந்திருக்கும்ல. ஓகே லேஸ், சாரி உன்னை நான் இப்படி கசக்கி இருக்கக்கூடாது, இருந்தாலும் நான் உன்னை கசக்கிட்டேன். எம்மி. எனக்கு வேற ப்ளூ லேஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கன் ஒரு 15 நிமிஷம் கிட்ட இப்படியே நம்ம மசாலாலாம் அதில் நல்லா போய் ஒட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவள் அப்படியே வச்சு. அப்புறம் ஏன்டி லேஸ் ஓபன் பண்ண சொன்னேன்? அது ஒரு 5 minutes 10 minutes வதி, அத்தனை நேரம் வேண்டாம். இவளை நம்பி லேஸ் இப்போ காத்து நம்பு போயிட்டு நீ செத்துடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேஸ் சிக்கன் இதுல தான் ரெடி ஆக போகுது. நான் ஏன் இதுலன்னு சொன்னேன்னா டப்புன்னு இதோட பேர் எனக்கு ஞாபகம் வரல. சட்டி தமிழ்ல இருந்து வரையா? சட்டி. ஆனா தமிழும் மலையாளமும் சேர்ந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, ஒரு வார்த்தையும் மாறி மாறி. மலையாளம்னா சட்டி கிட்டின்றோம், தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல. ஓகே, இப்போ என்னன்னா
ஒரு முட்டை உடைச்சிட்டு சிக்கன் ஒரு பீஸ் எடுத்து முட்டையில் போட்டு ஒரு பெரட்டிட்டு நம்மளோட லேஸில் ஒரு பெரட்டி இதில் எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே போட்டுடணும். அது ஃப்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோ சிம்பிள் அப்படின்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். சூடாகட்டும். கடாய் தமிழ்ல கடாய்டா உன் பேரு. டேய் மலையாளத்துல தட்டி சொட்டி, தமிழ்ல கடாய். எண்ணெயை ஊத்துங்க. ஓ பாத்தீங்களா, என்னைக்கு உங்க வீட்லயும் இந்த மாதிரி தானாங்க? கிடைக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து வீட்டுல கிச்சனுக்கு தேவையானதை யூஸ் பண்றதுக்கு எங்க பார்த்தீங்க விம், அது எங்க அம்மா அதுல எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா? எண்ணெயில போட்டுடலாமா? பாருங்க, ஒரு நல்ல பீஸா. இவ்வளோ பெரிய பீஸா இருக்கு. சிக்கனே நான் கையில் கட் பண்ணுவேன். இப்படி எடுத்துட்டு முட்டையில போட்டு ஒரு பெரட்டு இப்படி பரட்டிட்டு, அப்படி இந்த பக்கம் வாங்க, லேஸில் போட்டு ஒரு உருட்டு நல்லா உருட்டிட்டு அப்படியே அலேக்கா இந்த எண்ணெயில போட்டுரு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் லேஸ் சிக்கன் ரெடி ஆயிடும். நீ மட்டும் நல்லா இல்லைன்னா வீட்டில் எங்களை கழுவி ஊற்றுவாங்க தம்பி. அதனால நீ என்னடா லேசு கருகுது? லேசாங்கனே கருகும். இந்த எடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமா? இப்பதான் போட்ட சிக்கனே அங்க வெந்திருக்காது. நான் சிக்கன்றதே மறந்துட்டேன். சரி கைஸ், ஓகே, நான் போய் ஒரு 2 பீஸ் போட்டேன் வீடியோக்காக, போதும். இதுக்கு மேலே அவல் ஆச்சு, சிக்கன் ஆச்சு, முட்டையாச்சு, லேஸ் ஆச்சு, கடாய் ஆச்சு. அப்புறம் லேசா? வெறும் பிரெட் கிரம்ஸா? பிரெட் கிரம்ஸ் போடு, எல்லாத்தையும் போடு. நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் சாப்பிட தான் போறோம். இங்க என்னன்னா, இப்போ 2 சிக்கன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து பிரெட் கிரம்ஸ்ல ரெடி பண்ணது, இன்னொன்று வந்து லேஸ்ல ரெடி பண்ணது. ரெண்டும் பார்ப்போம் எது நல்லா இருக்கோ இல்லையோங்க. சாப்பிட போறேன். ஆல்ரெடி நான் வந்து இப்போ ரெடி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட லேஸ் சிக்கனை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் அப்பாவுக்கும் கொடுத்து பார்த்தேன். நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. இருக்குடா பிரெட் கிரம்ஸ் இருக்கா? ஓகே, இது தனியாயிட்டு வைக்க. இது தனியா வச்சிடலாம். அதுபோல அன்காரையில ஏதா சிக்கன் ஏதா பிரெட் கிரம்ஸ்னா யூ இடியட் ஷூ பொறுத்துண்டு தானே எடுத்து வந்து ஷூ யூ இடியட் ஷூ சொன்னதுக்கு ஷூ வெளியே இருக்கு, போய் எடுத்துக்கோ. இல்ல ஒரு ரூம்லயே இருக்கு, அங்கேயும் போய் எடுத்துக்கோ. இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் இவ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ச்சே, எதுக்கு தானும் ஸ்கூலுக்கு போயிடுறது? நான் ஸ்கூல்ல வந்து கருப்பாயிட்டா. இப்போ வேற வந்து என்னது பீட்ரூட்லாம் வந்து மேல போய் காய வச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு வந்து என்னோட ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பாருங்க, அடுத்த சிக்கன்ஸை போட போறோம். ஓ எஸ், போடுங்க. எண்ணெய் இல்லைங்க, கொஞ்ச நேரம் தான் சமைக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த 4 பீஸை போட்டு அந்த பிரெட் கிரம்ஸ் ஒரு 4 பீஸை வச்சுட்டு நான் போய் சாப்பாடு ஆரம்பிக்க போறேன். மீதி வேலைலாம் வந்து அம்மா பார்த்துப்பான். அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா பார்த்தாங்கன்னா உனக்கு திட்டு விடும். A few inches later. இது வந்து கரெக்டா ரெடி ஆகிருக்கிற லேஸ் சிக்கன். அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில போட்டதும் சிக்கன்ல இருந்து லேஸ் தனியா போயிடுச்சு. அப்புறம் இது வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் வச்சு ரெடி பண்ணிடுது. இவன் வந்து இந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தன், ஆனா அவன் இந்த லிஸ்ட்ல வந்துட்டான். ஆமா, ஓகே, இந்த vlog-ஏ லேஸ் சிக்கன் தான். பெருசா எந்த டிஃப்ரென்ஸும் ரொம்ப தெரியல. அந்த கருகுனது தெரியுது லேஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேஸ் சிக்கன்ல லேஸு கடாயில போட்டு தனியா ஃப்ரை ஆயிடுச்சு. லேஸ் ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட போறேன். அது நல்லா இருக்கு. பிரெட் கிரம்ஸ்ல பண்ண சிக்கனும் நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு இதுல மஞ்சத்தூள் அந்த டேஸ்ட் தெரியுது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா,
அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு vlog, அது எது ஞாபகம் இல்லை. கடாயில் போட்டது அப்படியே பொழந்துருச்சு. அந்த மாதிரி சிக்கன் ஏதாவது ஆகுமோன்னு நினச்சா அப்படி ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு சில சிக்கன்லாம் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், லேஸ்லாம் அப்படியே சிக்கனில் கரெக்டாக போய் நின்று இருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லேஸ் தான், அதெல்லாம் இது பாருங்கள் எடுத்தால் தான் வருது, கரெக்டாக போய் நின்று இருக்கு. ஸோ இட்ஸ் குட், நல்லா இருக்கு. இப்போ அம்மு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏதோ ட்ரை பண்ண போகிறேன். லேஸ் சிக்கன் பர்ஃபெக்ட். இந்த அவளுக்கு அவ்வளோவா பிடிக்கலையா? ஓகே, ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் அதில் வச்சு பண்ண சிக்கனு. என்ன இது? இது தனி ஃப்ரை. சரி, நான் அச்சனை எடுத்து, சரி வா அச்சரிக்கு. ஓகே, அவளுக்கு எதுவும், அவளுக்கு லேஸ் சிக்கன் பிடிக்கல, க்ரம்ஸு பிரெட் க்ரம்ஸில் பண்ணது பிடிச்சிருக்கு. அச்சங்க நோக்கண்டா, இது நோக்கு, இது வேற, இது பிரெட். அண்டு பண்ணவிலேயே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, பொண்ணு பண்ணதுன்றதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு போல. நல்லாதான் இருக்கா? ஓகே, என்ன காட்டுங்க. லைட் பர்ஃபெக்ட். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாதிரி கறி குழம்பு இருக்கு, அம்மா பண்ணது மை ஃபேவரட். ஸோ அதையும் கறி குழம்பையும் நான் சேர்த்துப்போம், ஜாலியாக சாப்பிட்டு சிக்கனையும் வந்து என்ஜாய் பண்ண போறேன். டாடா பாய், டேக் கேர் guys, see you all in next video, another video, bye.